வேலூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி கல்லூரி வளாகத்தில் விழுந்தது விண்கல் தான் என்று ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புவியியல் வல்லுநரான அன்பரசு தலைமையிலான குழுவினர் நாட்ராம்பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். விண்கல் விழுந்து உயிரிழப்பு ஏற்படுவது இதுவே முதல் முறை எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக கழிவுநீர் இணைப்பு வைத்திருப்பவர்களுக்கு அதிகப்படியான அபராதம் விதிக்கும் புதிய சட்டத்தை ஜூன் மாத இறுதிக்குள் அமல்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனிதர்களை கொண்டு கழிவுநீர் குழாய் அடைப்புகளை சுத்தம் செய்ய விதிக்கப்பட்ட தடையை தமிழகத்தில் தீவிரமாக அமல்படுத்த கோரி சமூக ஆர்வலர் நாராயணன் தொடர்ந்த பொதுநல வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் 3.5 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் 282 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டு வரும் 4வது குடிநீர் திட்டத்தின் மூலம் இன்னும் 2 வாரங்களில் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என மாநகராட்சி மேயர் அந்தோணி கிரேஸ் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் மாநகராட்சி பகுதியில் இன்னும் 40 ஆண்டுகளுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் அவர் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே யானைகளை விரட்டுவதற்காக வெடிக்கப்பட்ட பட்டாசுகளால் விவசாயி ஒருவரின் ராகிப்பூர் முழுவதுமாக எரிந்து நாசமாகியுள்ளது. இதனையடுத்து யானைகளை காட்டிற்குள் விரட்டியடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 49வது பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் ரோசையா கலந்து கொண்டு முனைவர் படிப்பு முடித்த 442 மாணவர்களுக்கு பட்டத்தை வழங்கி கௌரவித்தார். விழாவில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னையை அடுத்த கீழ்கட்டளையில் தனியார் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்களின் பெற்றோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளியில் கல்வி கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படுவதாக பெற்றோர் சிலர் அளித்த புகாரை அடுத்து அவர்களின் மகன்களை பள்ளி நிர்வாகம் தனி வகுப்பறையில் அடைத்து வைத்ததாக எழுந்த புகாரை அடுத்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. சென்னை அருகே மது போதையில் இருசக்கர வாகனம் ஓட்டிய 2 பேர் சாலையோரம் நின்றிருந்த கார் மீது மோதியதில் 2 வாகனங்களும் சேதமடைந்தன. அதிர்ஷ்டவசமாக இருவரும் காயங்கள் ஏதுமின்றி உயிர் தப்பினர்.